வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? நாங்க நல்லா இருக்கோம். அடடடட, பாதாம் எல்லாம் சீவி வச்சிருக்காங்க அக்கா. என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப யோசிக்க வேண்டாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்ப எம்மியான ஒரு ஸ்வீட் வெரைட்டி தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். ஒரு 20 மினிட்ஸில் இந்த ஸ்வீட் வெரைட்டியை செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி அவ்வளோ ஈஸியாக செய்கிறது? வாங்க நம்ம கலாசங்கமம் கிச்சனுக்கு. கேரட் அல்வா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். மார்க்கெட்லேருந்து கேரட் எல்லாம் வாங்கிட்டு வந்தவுடனே தண்ணியில் போட்டு அதில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் நீங்கிற அளவுக்கு நல்லா தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவி அது தோலையெல்லாம் நீக்கி சுத்தப்படுத்தி இது போல் எடுத்து வச்சுக்கலாம். பிறகு பெரிய பெரிய கண் இருக்கக்கூடிய ஒரு தேங்காய் திருவியால் இது போல் நைஸாக திருவி பூ போல் திருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக திருவி எடுத்துக்கலாம். திருவி எடுத்து இந்த கேரட்டை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். சிட்டிக்கு உப்பு சேர்த்துட்டு 2 கிலோ கேரட்டுக்கு 1/2 லிட்டர் பால், திக்கான பால் ஊற்றி இப்போ இதை வேக வைக்க போகிறோம். கூடவே தேவையான அளவு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி குக்கரை ஒரு பக்கம் இறக்கி வைக்கலாம். இதை அப்படியே ஆறட்டும். இது ஆறி வர்றதுக்குள்ளே இந்த அல்வாக்கு தேவையான பாதாம் பருப்பு ஒரு 150 கிராம் நான் எடுத்திருக்கேன். இதை ஒரு நைஃபால நைஸா இது போல நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கர் நல்லா ஆறிடுச்சு. இப்போ விசில்ல எடுத்துட்டு குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்க, கேரட் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கனமான நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கலாம். அது நல்லா காய்ஞ்சதும் அதில் சுத்தமான ஆவின் நெய், நான் ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். 1/4 லிட்டர் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா இது போல கரைஞ்சி சூடாகட்டும். ரொம்ப கொதிக்கிற அளவு சூடாக வேண்டாம். மிதமான சூட்டில் பொடி பொடியாக நறுக்கி தனியாக எடுத்து வச்சிருக்க பாதாம் பருப்பை எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். பாருங்க, பாதாம் பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம குக்கரில் தயாராக வேக வச்சிருக்க கேரட் எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். கேரட்டை எல்லாம் நல்ல நெய்யில் கலந்து விட்டு நல்லா வதக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கிலோ அளவு சுகர் நான் சேர்த்துக்கிறேன். இந்த அல்வாவுடைய ஃபைனல் ஸ்டேஜில் நான் சுகர் சேர்த்த பால்கோவா சேர்க்க போகிறதுனால இப்போ 1/4 கிலோ சுகர் மட்டும் சேர்க்கிறேன். நீங்கள் சுகர் இல்லாத பால்கோவா சேர்க்கும் போது 1/2 கிலோ சுகர் கூட சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்து கேரட் அல்வாவை நல்லா கலந்து விடலாம். சுகர் சேர்த்ததுனால இப்போ கொஞ்சம் நீர் விட்ட மாதிரி இருக்கும். அதனால ஒரு 5 to 10 மினிட்ஸ் கைவிடாமல் நல்லா வதக்கி கிளறும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்துக்கள் எல்லாம் அடங்கி கேரட் அல்வா நல்லா திரண்டு வரும். பாருங்க, ஒரு 10 மினிட்ஸ்லேயே அல்வா நமக்கு எப்படி நல்லா திரண்டு வந்துருச்சு. இதாங்க ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ நம்ம தயாராக எடுத்து வச்சிருக்கேன் 1/2 kg சுகர் சேர்த்து பால்கோவாவை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கேரட்டை நம்ம பச்சையாக திருகி செய்யும் போது ரொம்ப அதிக நேரம் எடுக்கும் அல்வா செய்யறதுக்கு. இது மாதிரி வேக வச்சு செய்யும் போது 20 மினிட்ஸ்ல முடிச்சுக்கலாம். பாருங்க, நம்ம கேரட் அல்வாவுடைய ஃபைனல் டச்சிங்கா நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 kg பால்கோவாவை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். பால்கோவாலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கி எடுத்துட்டோம். பாருங்க, அட 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 பால்கோவாவுடைய கமகமக்கிற வாசத்தோட அல்வா சும்மா தளதளன்னு இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்க வீட்டில் ஒரு 20 மினிட்ஸ்ல இது போல சிம்பிளான மெத்தட்ல இந்த கேரட் அல்வாவை செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட